அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம புதுவிதமான ஒரு ஸ்வீட்டு பார்க்கலாம். இது கரும்பு சாறில் ஃபுல்லாகவுமே கரும்பு சாறு வச்சும் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கூட நம்ம கரும்பு சாறு வச்சு ஒரு கப்பு ஒரு 100 கிராம் ரவை தான் போட்டிருக்கேன். அதில் எவ்வளோ ஸ்வீட் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம செய்யலாம் வாங்க. இதுக்கு 2 கரும்பு துண்டு. கரும்பு அதிகமாக பொங்கல் டயத்தில் கிடைக்கும்போது நம்ம இந்த கரும்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இதை வச்சு ஸ்வீட் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். அந்த கரும்பை தோலெல்லாம் எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு சாறு எடுத்து வச்சுக்கணும். சாறு எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள், ரவை எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விடுறோம். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் இந்த ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு 100 கிராம் அளவு தான் எடுத்திருக்கேன். அந்த ரவை கொஞ்சம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, நிறைய வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதை வறுத்து அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தான் நம்ம ரவை எடுத்துருக்கோம். ஒரு கப் அளவு ரவை எடுத்து அதை அந்த நெய்யிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது ஒரு 100 கிராம் அளவு தான் இருக்கும். கொஞ்சமாக தான் ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ரவை நல்லா வெந்து வரும்போதும் நமக்கு ஸ்வீட் அதிகமாக கிடைக்கும். இந்த நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு டம்ளர் அளவு நமக்கு கரும்பு சாறு கிடச்சிருக்கு பாருங்கள். அதை மிக்சியில் அடித்து நல்லா வடிகட்டி, நல்லா துணியில் வடிகட்டணும். டீ வடிகட்டுறதுலாம் வடிகட்டினோன்னா அந்த நாரெல்லாம் போயிடும். அதனால் நல்லா துணியில் வடிகட்டிட்டு நம்ம இப்போ நான் என்ன போடுறேன்னா ஒரு 50 கிராம் அளவு சர்க்கரை போடுறேன். ஏன்னாக்கா கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். நம்ம இனிப்பு பரவாயில்ல கம்மியாக போதும்னா அந்த 2 துண்டு கரும்பே போதும். நான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு 50 கிராம் தான் சர்க்கரை போடுறேன் பாருங்கள். ரொம்ப சர்க்கரை போடலை. போட்டு அது நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டிட்டு அதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றுறேன். பால் ஊற்றினோன்னா அது கொஞ்சம் பாலோட தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனு ஏலக்காய் சர்க்கரையோடு நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயும் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்றேன். நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு அந்த ரவை வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ரவையும் போட்டு அதில் நல்லா கிளறி விட்றோம். ரவை முந்திரி எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கோம். அதை அந்த பாலும் அந்த சர்க்கரை பாகும் கரும்பு சாறு ஊற்றி கொதிக்குது இல்லையா, அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறணும். அது அப்படியே கொஞ்சம் அந்த நெய் ரொம்ப கிடையாது, 2 ஸ்பூன் தான். அதில் நல்லா சுருண்டு வரும். அதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. கிண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அது நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு எப்படி பாருங்கள், நல்லா திக்காகிடும். நம்ம ஏற்கனவே பாகு ரெடி ஆயிடுச்சு. அதனால் இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. மொத்தமே உங்களுக்கு 20 நிமிஷம் தான் மொத்தமே ஆகும். போட்டு ஒரு தட்டில் நம்ம நெய்யை தடவி வச்சுக்கிறோம். நெய்யை தடவி வச்சுட்டு நம்ம நல்லா திக்காக கிண்டிட்டோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு தட்டில் அதை அப்படியே பரப்பி விட்டுறோம். பரப்பி விட்டுட்டு அதை திரும்பவும் அந்த தட்டில் கவுக்குறோம் பாருங்கள். அப்படியே செட் ஆகிடும். நம்ம அப்படியே ஆற வச்சிடணும். ஒரு 1 மணி நேரத்துக்கு அதை ஒரு தட்டில் இருந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை திருப்பி தட்டில் கொட்டுறோம் பாருங்கள். அது அழகாக அந்த பீஸ் போடுறதுக்கு நல்லா வரும். சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அதை பீஸாக போட்டு நம்ம பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். அந்த ரவைன்னே தெரியாது. அது நல்லா அந்த பாலில் மில்க்கு சுவையோடு உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, அதுக்கு ரொம்பவும் ஒரு பிசு தன்மை எதுவுமே இருக்காது. அதனால் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல சாஃப்டான ஒரு ஸ்வீட்டு கிடைக்கும். ஈஸியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் கொஞ்சம் ரவை இருந்தால் போதும். கரும்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி அதை சாறு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்துருங்க. தேவைன்னா சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம வெறும் கரும்பு சாறில் இந்த மாதிரி ஸ்வீட் செய்யலாம். ஒரு 100 கிராம் ரவை தான் போட்டிருக்கேன். 50 கிராம் அதில் கரும்பு சாரோடு சேர்த்து ஒரு 50 கிராம் எப்படி இருக்குது பாருங்கள். நன்றி.